என்னாச்சு மேடம்? ஏன் வர சொன்னீங்க? இந்தா, இந்த லெட்டரை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு. நான் போய் கொடுக்கணுமா? என்னால முடியாது மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபைல கேட்க போனதுக்கே அப்படி முறைச்சாரு. கொஞ்ச நாளா நீங்க லெட்டர்ல எழுதாம தானே இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா வேலா, என்னோட லெட்டர் எல்லாம் அப்பா ரொம்ப மிஸ் பண்றாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் திரும்ப எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன் மேடம், அப்பெல்லாம் நீங்க ஐயாட்ட பேசாம இருந்தீங்க, அதனால லெட்டர் எழுதினீங்க. சரி, இப்பதான் ஐயா உங்ககிட்ட நல்லா பேசுறாருல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எழுதிக்கிட்டு? நீங்களே நேரா போய் நான் தான்ப்பா அந்த பொண்ணுன்னு சொல்லலாம்ல. வேணாம் வேணாம், நீ எதுவும் உளறி வச்சிடாத. இப்போ இந்த லெட்டரை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீ அப்பா கிட்ட இதை கொடுத்துட்டு மட்டும் வா. இப்ப நான் போய் ஐயா எடுத்துட்டு வாங்கணும், அதான உங்க ஆசை? போறேன். ஆனந்தி, அண்ணே, கார்த்தி அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்லண்ணே, அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி ஆனந்தி, நான் வீட்டுக்கு வரேன். இங்கேயும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன பிரச்சனை? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இந்த ரஞ்சித் பண்றதுதான், ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை தான். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்க நானும் வள்ளி மேடமும் கண்டிப்பா வீட்டுக்கு வரோம். சரிண்ணே, பார்த்து பத்திரமா இருண்ணே. சரிம்மா. ஆனந்தி, ஐயா வந்துட்டாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயா, இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு மேடம் கிட்ட சொல்லியிருந்தேன், பார்த்துட்டீங்களாங்க ஐயா? பார்த்தாச்சு. ஐயா, அப்புறம் எல்லா ஃபைலையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டேங்கய்யா. இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வேற இருக்குங்கய்யா, அதில் என்ன பேசணுன்ற ஸ்பீச்சை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்கய்யா, அது இதில் இருக்குங்கய்யா. அப்பா இருக்காரே, இப்ப எப்படி புடவை நல்லா இருக்கான்னு கேக்குறது? போறோம். அப்பா, என்னம்மா? அப்பா, இந்த புடவை புதுசா எடுத்தேன், எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒன்னும் இல்லப்பா, நானும் அத்தையும் கோயிலுக்கு போறோம், அதுக்காக தான் இந்த புடவையை கட்டினேன். எனக்கு என்னமோ இந்த கலர் டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நல்லா இருக்கு. என்கிட்ட டைரக்டா கேட்க முடியலன்றதுக்கு எப்படியெல்லாம் உருட்டுறீங்க? உருட்டுங்க. வள்ளி, போலாமா? நான் ரெடி அத்தை. போலாம். வேலா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எப்படி போவீங்க? ஏதாவது ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன், இல்லன்னா நடந்தே போயிட்டு வந்துடுறேன். நடந்து போவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்தா, அம்மாவும் கோயிலுக்கு தான் போறாங்களா, நீங்க அவங்களோட சேர்ந்து போயிட்டு வந்துருங்களேன். என்ன, இவளையும் கூட்டிட்டு போணுமா? அதெல்லாம் முடியாது. அவளை நடந்து போ சொல்லு, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டா. அப்படியா? அப்ப நீங்க அம்மாவை கூட்டிட்டு போலன்னா நானும் ஐயா கூட போல. என்ன? உங்க பையனை அனுப்பிச்சு விடுங்க, அவர் வேணா பாத்துக்கிட்டு எல்லாத்தையும். அக்கா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ வேற ஏன் பிரச்சனை பண்ற? கூட்டிட்டு போக்கா. ஐயா கொடுங்க, ஒழுங்கா கூட்டிட்டு போயிடுங்க. ஏய்,
நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ. என்னப்பா மறுபடியும் உன் ஆளோட ஒண்ணு சேர்ந்துட்ட போல? அது சரி, உனக்கு தங்கச்சி எல்லாம் எவ்வளவு நாளைக்கு? நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டல? ஏய், அப்படிலாம் யார் சொன்னது உனக்கு? நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. இல்ல, நீ எனக்காக ஒன்னும் உன் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். நீ சந்தோஷமாவே இரு. யாரு? போன்ல யாரு? எல்லாம் உன் அண்ணனால வந்தது. அவ மட்டும் அன்னைக்கு சொதப்பாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, சம்பந்தமே இல்லாம நீ நானும் பிரிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? இங்க பாரு ஆனந்தி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. அந்த வள்ளி தான் இன்னும் உங்க அண்ணனை ஏத்துக்கவே இல்லைல்ல. அவளை தூக்கி போட்டுட்டு வந்து என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அப்பதான் நீயும் நானும் சேர முடியும். இல்லன்னா அவ்வளவுதான். ஏய், என்னடா